சூப்பரான அப்டேட் கூலியில இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 22 வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல பயங்கரமான ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா, அனிருத் மற்றும் ஸ்ருதிகாசன், லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. வேற ஒரு லெவலா வந்து பாத்தீங்கன்னா 9 o'clock வந்து ஈவினிங் டைம்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. வேற ஒரு விதமான ஒரு பயங்கரமான வைப்ல ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தேர்ட் சிங்கிள் வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்மளாம் ரெடியா இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து விஷயத்தை வந்து அனிருத் வந்து பட்டை கிளப்பியிருக்காரு. அதாவது பவர் ஹவுஸ்க்கான ஒரிஜினல் வெர்ஷனா இது இருக்கும் அப்படிங்கறது தான் வந்து கிடைச்சிருக்கிற தகவல். வேற ஒரு மாதிரி இருக்க போகுது, எல்லாரையும் வந்து அதிர வைக்க போகுது. ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளும் அதிர வச்சிருச்சு, செகண்ட் சிங்கிளும் வந்து வேற மாதிரி ஒரு ரெக்கார்டை புடைச்சிருச்சு. இப்ப தேர்ட் சிங்கிள் த பவர் ஹவுஸ் கூலி எப்படி இருக்க போகுதுங்கிறது ரசிகர்களாகிய எல்லாரும் வந்து பயங்கரமா எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவருடைய கூலி வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி அடிக்க போகுது. அதுல கன்ஃபார்ம் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனா வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்த வந்து இன்டர்வியூல சூப்பரா சொல்லியிருந்தாரு. 1000 கோடி அடிக்குதோ 2000 கோடி அடிக்குதோ அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வரவங்க வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற அளவுக்கு என்னால தரமான ஒரு படத்தை கொடுக்க முடியும் நினைச்சு எடுத்திருக்கேன். வேற மாதிரி அந்த 150 ரூபாய்க்கு ஒர்த்துள்ள ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா தளபதி பாஷா ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வேற ஒரு காம்போல வந்து நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் வேற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை வந்து நமக்காக வந்து காட்டியிருப்பாருங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் நம்ம நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம நம்புறதை விட 100 மடங்கு மேல போய் லோகேஷ் கனகராஜ் வேற ஒரு மாதிரி நம்மளை வந்து தேட்டருக்குள்ள அதிர வைக்க போறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. 1000 கோடி அடிக்கக்கூடிய முதல் தமிழ் திரைப்படம் கூலியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பதிவு